வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம சேனலில் வந்துட்டு நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல மார்க்ஸ் வாங்குகிற அளவுக்கு நீங்கள் எக்ஸாமில் எழுதியிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம எக்ஸாம்லாம் முடிச்சிட்டோம். ஸோ எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னம்னா, அதில் 7th செமஸ்டரில் ஆல் கிளியர் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கும். உங்களுக்கு சில ஸ்டூடெண்ட் 7th செமஸ்டரில் சம் அரியர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆக முடியலை. ஓகேங்களா? ஸோ வேல்யூஷன் எப்பயுமே ஒரு 3 ஃபேஸாக வேல்யூஷன் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3வது ஃபேஸ் வேல்யூஷன் எப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஓகேங்களா? 9லேருந்து 14 வரைக்கும் 3rd ஃபேஸ் வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணி நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் 7th செமஸ்டரில் ஆல் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஏன்னா ஆல் கிளியர் 8th செமஸ்டரோட கரண்ட் பேப்பர்லாம் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே வேல்யூ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்டூடெண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க வேறு சப்ஜெக்டில் அரியர் வச்சுருப்பீங்க. அந்த பேப்பரோட வேல்யூஷன் இன்னும் முடியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அரியர் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்டு. அதனால தான் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா, மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களோ அப்போ தான் உங்களுக்கும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா, எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லேயுமே உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் ஷெடியூல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இது போக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னம்னா, கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிருப்பீங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட் இன்னும் ப்ளேஸ் ஆகாமல் இருப்பீங்க. சில பேர் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கலான்னு விருப்பமாக இருப்பீங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே ஏதாச்சும் நம்ம கோர்ஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகலான்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கலில் என்ன மாதிரியான கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை படிக்க வேணுன்ற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேல்யூஷன் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3rd ஃபேஸ்க்குரிய வேல்யூஷன் இன்னும் உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ 9th தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னம்னா, அந்த 3rd ஃபேஸ்க்குரிய வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் நடக்கும். ஒரு 14th வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னம்னா, அந்த டேட்ஸ் போகும். அதுக்கப்புறம் தான் அந்த மார்க்ஸ் என்ட்ரி ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஆகஸ்ட்டு லாஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கான ரிசல்ட் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ காலேஜஸ் 12th ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நெக்ஸ்ட் செமஸ்டரில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரிசல்ட் உங்களுக்கு ஆகஸ்ட்டு லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிற மாதிரி வரும். ஸோ வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது அப்படின்னம்னா, நம்ம சேனலில் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, வீடியோஸ் போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.